அமைச்சரே, கோட்டையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கமிஷனர், கலெக்டர், ஜட்ஜ் யாருமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லீங்க. எங்க நம்ம ரங்கராஜனை போலீஸ் காவல்ல வச்சு என்கொயரி பண்றாங்க. போலீஸ் அடியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்க? கொஞ்சமா தாங்க அடிச்சு அடிதாங்க முடியாம நம்ம ரங்கராஜன் அப்ரூவரா மாறிட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் கட்சி ஆபீஸ கண்ணமாப்பேட்டைக்கு மாத்திர வேண்டியதான். எங்க வச்சிருக்காங்க ரங்கராஜனை? ஐயா, ரங்கராஜன் யார வச்சிருக்காருன்னு கேளுங்க, நான் சொல்றேன். ரங்கராஜன் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எதுக்குடா வேட்டி? எடுடா எடுடா, மாற வைக்கல. வேற வழி இல்ல. ரங்கராஜனை காப்பாத்தணும்னா ஜட்ஜு கதையை முடிச்சிட வேண்டியதான். நீ ஒண்ணு பண்ண அலெக்ஸ், பூந்தமல்லி கணேசன் பேசி ஜட்ஜை போட்டுற சொல்லு. பூந்தமல்லி தாங்க இருக்கு, கணேசன் இல்ல. கணேசன் புலோஜியில போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவனை விடுங்க. இந்த கட்சி வெட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த வட்டம் மாவட்டம் எல்லாம். அதுக்கு முன்னாடி நாம சொருகாத அருவாளா? என்ன விடுங்க. கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜை கைமா பண்ணிட்டு வந்துடுற. ஓகே சார். நீ எஸ் சார். நானும் போறேன் சார். வேண்டாம். ரேஸ், தயா, சுப்பிரமணி, பிரகாஷ். அங்கிள், எங்க அப்பாவே அனுப்புங்க அங்கிள். ஐயா, என் பிள்ளையும் அனுப்பி வைக்கிறையா. நீதிபதி ரத்னவேலோட உயிர் உங்க 10 பேர் கையில் தான் இருக்கு. அவர் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விடக்கூடாது. எதிராளி எப்பவுமே நம்மளை விட புத்திசாலியா நினைக்கிறேன். அதனால நம்மளுடைய புத்தி எப்பவுமே கத்தி மாதிரி இருக்கு. ஏய் தங்கராஜ், செட்டில் பண்ணாங்க ப்ளீஸ் டா. சூர்யா சும்மா இருடா. பை தமிழ். பை பை பை. வணக்கம். நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் முன்னாள் அமைச்சர் ரங்கராஜனின் ஊழல் வழக்கின் விசாரணையை நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று எஸ்டிவி உங்களுக்காக ஒரு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. ஐயோ அப்பா, நம்ம ரங்கராஜன் கோட்டு சூட்டு போட்டு நின்னா சும்மா ராசா மாதிரி இருப்பாரு. இப்போ கூண்ல நிக்கிறத பார்க்கும்போது அடிச்சதை விட அடி வாங்கினது ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவனையும் மாண்டதமைச்சு என்ற திருக்குறளை வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் எனது கட்சிக்காரர் யுவரானார். கனம் நீதிபதி அவர்களே, எதிர்த்தரப்பு வழக்கறிஞரிடம் சில கேள்விகளை கேட்க அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மனசாட்சி அவரை கேள்வி ஏற்றுக்கும்னு நினைக்கிறேன். அதான் பாவம் மடக்கு மடக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறேன். ஐயோ, திரு ரங்கராஜன் அவர்களுக்கு ஏன் திருக்குறள் பிடிக்கும் தெரியுமா? அதுல அதிகாரம் இருக்கிறதுனால. அவரும் அவர் குடும்பமும் எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கணுங்கிறது ஆசை. அதுல காமத்து பால் கூட தான் இருக்கு. அது உங்க தனிப்பட்ட விஷயம். திரு ரங்கராஜன் அவர்கள் அமைச்சரா இருந்த போது நீதித்துறையும் நிதித்துறையும் கலந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவை கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிறார். தேசத்தை காட்டி கொடுப்பதை விடவும் பெரிய துரோகம் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது. ஒரு திருட்டு பயலுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இவரான கொள்ளையடிச்சிருக்காரு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்புறம் எதுக்கு டெல்லியில் இருக்கிற அரசியல் புரோக்கர் அனில் மோடியாவுக்கு 65 கோடி கமிஷன் கொடுக்கிறாரு? எதுக்கு 65 கோடி கமிஷன் கொடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன வியாபாரம் பண்றாரு? அவ்வளவு பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது?
அவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து திருடின பணம் என்னுடைய பணம், உங்களுடைய பணம். கனம் நீதிபதி அவர்களே, நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வரி கட்டுறோம். குடியிருக்கிற வீட்டுக்கு வரி, குடிக்கிற தண்ணிக்கு வரி, நடக்கிற ரோட்டுக்கு வரி, இதை விட கொடுமை சாப்பிடுற சோத்துக்கு கூட வரி கட்டுறோம். இது இங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. குறிப்பா பாமர மக்களுக்கு அறவே தெரியறதில்லை. எண்ணெய் பொட்டலத்தை எடுத்து பாருங்க, பருப்பு பொட்டலத்தை எடுத்து பாருங்க, வரி உட்பட இவ்வளவு விலைன்னு எழுதியிருக்கும். கற்பகம், அவ சொல்றது ரொம்ப கரெக்ட். எண்ணெய்க்கு கூட டாக்ஸ் போட்டிருக்காண்டி. அம்மா, துணி துவைக்கிற சோப்புக்கு கூட டாக்ஸ் போட்டிருக்காமா. அவ்வளவு ஏன், சாப்பாட்டுல போடுற உப்புக்கு கூட வரி கட்டுறோம். ஆத்தா, அந்த ஆளு டிவில சொல்ற மாதிரி உப்புக்கு கூட வரி போட்டிருக்காத்தா. அப்படியா? இது எனக்கே புதுசா இருக்கு பிரபாகர். இப்படி ஒவ்வொரு குடிமகனும் ஒரு நாளைக்கு சராசரி 50 ரூபாய வரியா கட்டுறோம். 120 கோடி மக்களும் ஒரு நாளைக்கு 6000 கோடிய வரியா கட்டுறோம். ஒரு மாசத்துக்கு 1,80,000 கோடிய வரியா கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கோடிய வரியா கட்டுறோம். நாம இப்படி வரியா கட்டின பணத்துலதான் 1,26,000 கோடிய கொள்ளையடிச்சிட்டு இவர் வந்து நிக்கிறார். என் துயரம், இவரையெல்லாம் நிக்கிறாருன்னு மரியாதை கொடுத்து பேச வேண்டியது. என்னதியா நமக்கு புரியாத கணக்கெல்லாம் சொல்றான்? எல்லாம் தெரிஞ்சவன் வக்கீல், எதுவும் தெரியாதவன் அமைச்சர். இதுதான் நம்ம நாட்டு கல்ச்சர். கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வெறும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட பணம் மட்டுமல்ல, நம்மளுடைய உழைப்பு, ரத்தம், வேர்வை, கண்ணீர். இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மனுஷனாவே தெரியல. வெள்ள உடையில இருக்கிற ஒரு கருப்பு பணம் மூட்டையாத்தான் தெரியுறாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். இவங்க எல்லாம் ஏன் தப்பு செய்யறாங்க தெரியுமா? என்ன தவறு செஞ்சாலும் காப்பாத்துறதுக்கு உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் இருக்கிறதுனாலதான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் செய்த புனிதமான தொழிலை நாம செய்யறோங்கிறத மறந்துடாதீங்க. வீட்டுல ஒரு குழந்தை 1 ரூபா திருடிட்டா உடம்புல சூடு போடும். நாட்டுல 1,26,000 கோடியை திருடிட்டாரே, இவர் உடம்புல எத்தனை சூடு போடுறது? அவ்வளவு சூடு வச்சா வரி குதிரை மாதிரி ஆயிடுவார்ல. ஒரு திருட வீட்டுக்குள்ள புகுந்து 1 கோடி திருடிட்டா எத்தனை வருஷம் தண்டனை கொடுப்பீங்க? ஒரு வருஷம். 10 கோடி திருடிட்டா 10 வருஷம். 100 கோடி திருடனா 100 வருஷம். 1,26,000 கோடி திருடனா எத்தனை வருஷம் தண்டனை கொடுப்பீங்க இவரான? எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியலையே. ஐயா, என்னால நிக்க கூட முடியலங்கய்யா. ஒரு சேர் கிடைக்குமா? இவருக்கு சேர கொடுத்தீங்கன்னா இவங்க அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு ஒரு சேர கொடுத்து இவங்க ஊழல் குடும்பத்துல உங்களையும் ஒருத்தரா சேர்த்துருவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருந்த போது அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. இந்த மண்ணில காவல்துறை அமைச்சரா இருந்த கக்கன் அவர்கள் கடைசி காலத்துல அரசு மருத்துவமனையில பாயில படுத்து கிடந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாகும் போது அவர் சட்டப்பையில இருந்தது வெறும் 150 ரூபாய் மட்டும்தான். இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வாழ்ந்த நாட்டுல இப்படியும் ஒருத்தர். இவர் மட்டும் தலகுனியல, தமிழ் இனத்தையே தலகுனிய வச்சிருக்கிறார். ஊழல்ங்கிறது ஒரு கரையான் மாதிரி, அது சிறுக சிறுக அந்த நாட்டையே அரிச்சிடும். அதை தடுக்க வேண்டியது நீதித்துறையினுடைய கடமை. நீங்க இவருக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு தண்டனையா இல்லாம இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கணும். எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு சின்ன தப்பு பண்றது கூட பயப்படணும். நீங்க எழுதுற இந்த தீர்ப்பு சட்ட புத்தகத்துல ஒரு சரித்திரமா இருக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தட்சால் வராங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை மறுநாள் ஒத்திவைக்கப்படுகிறது. நடந்து முடிந்த வழக்கு விசாரணையில் திரு ரங்கராஜன் அவர்கள் குற்றவாளி என்பது சாட்சியங்களோடும் ஆதாரங்களோடும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இவரை போன்ற அரசியல்வாதிகளால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விடுமோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அரபு நாடுகளில் இது போன்ற குற்றம் செய்பவர்களை பொதுமக்கள் மத்தியில் நடுரோட்டில் தூக்கிலிட்டுக் கொள்வார்கள். அப்படி இவரை செய்தால் இவர் பிணத்தை கொத்தும் காக்கை கழுகுகள் கூட ஊழல் பறவைகளாக மாறிவிடும். ஆகவே குற்றவாளி திரு ரங்கராஜன் ஆயுட்காலம் முழுவதையும் சிறையிலேயே கழிக்க வேண்டும். அவர் இறந்த பிறகும் அவர் பிணம் கூட வெளியில் வரக்கூடாது. எனவே சிறைச்சாலைக்கு உள்ளேயே புதைக்கப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இது போல தீர்ப்பெல்லாம் சொன்னா பிரிட்டிஷ் வழக்கப்படி இந்த பேனாவுடைய நிப்பை வளைச்சு உடைச்சிருவாங்க. ஆனா இப்படி ஒரு நல்ல தீர்ப்பை எழுதின இந்த பேனாவை நான் பொக்கிஷமா பாதுகாக்க போறேன். என்னையா எப்படி தீர்ப்பு கொடுத்துட்டான்? ஐயா, இதே ஸ்பீட்ல எல்லா ஜட்ஜுகளும் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புழல் ஜெயில் முழுக்க நம்ம ஆட்கள் புலந்தாயா இருக்கும்.
சார் வாங்க சார். சார் வண்டியில ஏறுங்க சார், வாங்க சார். ரங்கராஜ் வண்டி ஏறுடா சீக்கிரம். பத்ரம்